ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். இன்னைக்கு முரளிக்கான கேள்வி பதில்கள் பிரதர் 31/5/2024 கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தந்தை தன்னுடைய வீட்டை பற்றி அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க பாபா. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எந்த ஆத்மாக்கள் என்னுடைய வீட்டிற்கு வர்றாங்களோ அவர்கள் அவரவர்களுடைய பிரிவில் அவர்களுடைய நம்பரில் பொருந்துறாங்க. அவர்கள் ஒருபொழுதும் ஆடுவது அசைவது இல்லை. அங்கே அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் எனக்கு அருகாமையில் இருக்கிறாங்க. அங்கிருந்து வரிசை கிரமத்தில் அவரவருடைய நேரத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வர்றாங்க. இந்த அதிசயமான ஞானம் இந்த நேரத்தில் கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்குது. வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப பரந்தாமங்கிற வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கல்ப விருட்சம் இருக்கு இல்லையா, நமக்கு கல்ப விருட்ச மரம், தலைகீழ் மரம், அது போல இருக்குதான். பரந்தாமமும் கல்ப விருட்சத்து போல இருக்குதான், தலைகீழ் மரம் போல இருக்குதான். இதுல கல்ப விருட்ச மரத்துல தந்தை விதை ரூபமா இருக்காரு. பிராமணர்களான நீங்க அந்த விருட்சத்தின் வேர் பகுதியில இருக்கீங்க. தேவதைகள் தண்டு பகுதியில இருக்காங்க. மற்ற தர்ம பிதாக்கள் தர்மாத்மாக்கள் எல்லாருமே அவரவர்கள் தனிப்பட்ட கிளையில இருக்காங்க. இப்படித்தான் பரந்தாம வீடு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கிளைகள்ல இருக்கவங்க ஒவ்வொரு தர்ம பிதாக்கள். இயேசு கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர், அப்ப அவர் ஒரு கிளையில இருப்பாரு. புத்தர் ஒரு தர்ம பிதா, அவர் ஒரு கிளையில இருப்பாரு. இப்ப யூதர்களின் தலைவரான இஸ்லாம் அவர் இப்ராஹிம், அவர் ஒரு கிளையில இருப்பாரு. இந்த சன்னியாசி தர்மத்தை சேர்ந்த ஆதிசங்கரர் ஒரு கிளையில இருப்பாரு. இப்படி பலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளையில இருப்பாங்க. அந்த கல்ப விருட்ச மரத்துல காமிச்சிருப்பாங்க. அதே போலதான் பரந்தாமங்கிற வீடும் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் செக்ஷன்ல அவரவர்கள் போய் உட்காருவாங்க பரந்தாமத்துல அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாக்களுடைய இடமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க பாபா. ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய இடமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். ஆமா, எந்த தர்மத்துல சேர்ந்திருக்காங்களோ அந்தந்த தர்ம பிதாக்கள் உட்கார்ந்துருக்க அந்த செக்ஷன்ல போய் உட்காருவாங்க அப்படின்ற. ஆனா நாம மட்டும்தான் தந்தைக்கு அருகாமையில, விதை ரூபத்துக்கு அருகாமையில தானே வேர் பகுதி இருக்கும், விதைக்கு பக்கத்தான வேர் இருக்கும். அப்ப தந்தைக்கு அருகாமையில உட்கார்ந்துருக்க, தந்தையோட செக்ஷன்லயே உட்கார்ந்துருக்க ஆத்மாக்கள் நம்ம தான் அப்படிங்கறத நம்ம பெருமையை சொல்றாரு. நெக்ஸ்ட், எது உடல் மீதான அன்பு, எது ஆன்மீக அன்புன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. ஆன்சர் என்னன்னா, தனக்கு எந்த கணவர் கிடைப்பார்னு மனமாகவும் போகும் கன்னிகைக்கு தெரியாதாம். ஆனால் சித்திரத்தை பார்த்ததுமே அவருடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். எங்கிருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நினைவு செய்யறாங்க. இது உடல் மீதான அன்பு. இங்கு ஆன்மீக அன்பு. ஆன்மீக அன்பு யாருடன்? குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன் இருக்குங்கிறாங்க பாபா. தந்தைக்கு குழந்தைகளுடன் இருக்கு. குழந்தைங்களாக உங்களுக்குள்ளும் மிகவும் ஆன்மீக அன்பு இருக்கணும். அதாவது ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுடன் அன்பு இருக்கணும். இந்த படிப்பு கூட இப்போதுதான் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அனைவரும் சகோதரர்கள் என்றால் உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்கணும். ஏன்னா ஒரு தந்தையின் குழந்தையும் அல்லவா. இதற்குதான் ஆன்மீக அன்புன்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. அப்ப தேக ரீதியான அன்பு ஒண்ணு இருக்குது, ஆத்ம ரீதியான அன்பு ஒண்ணு இருக்குது. தேக ரீதியான அன்பு தேகத்தோட சம்பந்தப்பட்டது, தேக உறவுகள். இந்த கணவன் சொன்னார் இல்லையா, இந்த கணவனுக்கு மனைவி மீது அன்பு இருக்கும். கணவன் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாலும் மனைவி வீட்டுல இருந்தே நினைவு செய்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, கணவர் என்ன செய்யறாரு, ஆபீஸ் போனாரா, வேலைக்கு போனாரா, இந்நேரம் வண்டியில போயிட்டு இருப்பாரு, இந்நேரம் சாப்பிட்டு இருப்பாரா, இந்நேரம் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, இந்நேரம் வேலையை விட்டு வந்திருப்பாரு, இன்னும் வரலையேன்னு உட்காந்து அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. இது தேக ரீதியான அன்பு. அதே போலதான் குழந்தைகள் மீது அன்பு இருக்கு. அது பூராமே தேகத்துடைய சம்பந்தப்பட்ட உறவுகளின் அன்பாவே இருக்குது பாத்தீங்களா. அதே போலதான் இப்ப ஆத்ம ரீதியிலான அன்பை நீங்க கொண்டுட்டு வாங்க. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க தந்தை பரந்தாம வீட்டுல இருக்காரு. நீங்க முதல்ல இங்கதான் இருந்தீங்க. என்ன இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த பூமியில இறங்கி வந்தீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. வரும்போது நீங்க தேவதைகளா வந்தீங்க.
அப்படியே காலம் போக 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 2500 வருஷம் முழுக்க முழுக்க அரைக்கல்ப தேவதையாவே வாழ்ந்தீங்க. இந்த தேக உணர்வுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி தேக உறவுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. 63 பிறவிகளின் பாவ கணக்கு உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த தேக உணர்வு தான். இப்ப இது கணக்கு ஏற்படுது இல்லையா, 63 பிறவிகளின் கணக்கு ஏற்பட்டிருக்கு விகாரங்களினால. இதனாலதான் நம்ம ராவணனுடைய சிறையில மாட்டிக்கிட்டோம். இப்ப அந்த சிறையில இருந்து மீட்டு வெளியே இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆத்ம அபிமானி பயிற்சிய நமக்கு மறுபடியும் தூண்ட செய்ய வைக்கிறாரு. இப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரந்தாமத்துல போய் பரமாத்மாவை எப்படி இந்த கணவன் மனைவி நினைவு செய்துகிட்டே இருக்காங்களோ தேக ரீதியிலான அன்புல, அதே போல நீங்க ஆத்ம ரீதியிலான அன்புல தந்தையே நீங்க தந்தை இப்ப நீங்க என்ன செய்யறாரு, என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, என் கூட பேசிட்டு இருக்காரு, அப்படி எப்படி கணவன் மனைவி பேசிட்டு இருப்பாங்களோ அதே போல தந்தையும் குழந்தைகளும் பேசிக்கிட்டே இருங்க. பரந்தாமத்துல இருந்து பரந்தாமத்துக்கு நீங்க ஆத்மாவை வந்து பேசிட்டு சகோதரர் சகோதரங்க அந்த அன்பும் இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த பரிமாற்றம் இருக்கணுங்கிற அனுபவம். அது கூடவே ஆசிரியராவும் தந்தை நினைவு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு இல்லையா, இந்த முழு கல்பத்தினுடைய பாடத்தையும் சொல்லி கொடுக்குற இந்த ஆசிரியரையும் மாணவராக இருந்து நீங்க நினைவு செய்யலாம். 3 விதமான சம்பந்தம் கொடுத்திருக்காரு இல்லையா, தந்தை, ஆசிரியர், சத்குரு. இப்ப நீங்க ரிட்டர்ன் போகணும். இந்த டிராமா முடிஞ்சு போச்சு, 5000 வருஷம் டிராமா அப்ப உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அதனாலதான் அந்த வீடை பத்தி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வீடு பத்தி இந்த டிராமா பத்தி சொல்லி தரதெல்லாம் யாரு? ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப நமக்கு. சரி சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. முடிவில் ஆத்மாக்கள் கூட்டம் கூட்டமாக எப்படி பறந்து செல்லும்னு பாபா சொல்றாங்க. இறுதி முடிவுல கொசு கூட்டம் மாதிரி போறத எப்படி சொல்றாங்கன்னா, குழந்தைங்க வந்து தெரிஞ்சிருக்கிறீங்க, குழந்தைகளாக நம்மை வந்து மலர்களாக தூய்மையாக பதிவத்திலிருந்து பரிசுத்தமாக மாற்றி உடன் அழைத்து செல்லுவாருங்க. யாராவது கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் வெட்டுக்கிளிகளின் கூட்டம் போல பறப்பாங்க. அவைகளுக்கு வழிகாட்டு கைடு இருக்குது. வழிகாட்டிகளுடன் இன்னும் வழிகாட்டிகள் உண்டு. அவை முன்னணியில் இருக்கும். அனைத்தும் கூட்டமாக ஒன்றாக சேர்ந்து செல்லும் போது மிகவும் சப்தமாக இருக்கும். சூரியனின் வெளிச்சத்தை கூட மறைக்குது. அந்த அளவிற்கு பெரிய கூட்டமாக இருக்கும்ங்கிறாங்க பாபா. இப்ப ஒரு தேனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேனி வந்து பூக்கள்ல தேன் எடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ராணி தேனி தான் கட்டளை இடும்னு சொல்லுவாங்க. ராணி தேனி தான் கட்டளை இடும். அப்பதான் இந்த குரூப்பா போய் மொத்தமா தேன் எடுக்க போகுங்க. இப்ப அந்த தேன் கூட்டுல நம்ம ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா கூட என்ன செய்யும், மொத்தமா மொய்யின்னு முக்கியம் இல்லையா, பாத்திருக்கீங்களா? அது போல இந்த உலகத்தின் விநாசம் ஏற்படும் போது மொத்த ஆத்மாக்களும் இந்த கொசு கூட்டம் மாதிரி பறந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப வழிகாட்டி ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அந்த வழிகாட்டிய நீங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னு இன்னும் சில முறைகளை சொல்லுவார். வழிகாட்டியா நீங்க இருந்து இவங்களெல்லாம் வழி நடத்தக்கூடியவர்களும் நீங்க தான். தந்தைக்கு பரந்தாமத்துல போகணும் அப்படிங்கிற மற்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. வழிகாட்டிகளுடன் இன்னும் வழிகாட்டிகள் உண்டுன்னா அவங்க முன்னாடியில இப்ப முன்னாடி இருக்கிற மகாராஜி ஆத்மாக்கள் எல்லாம் பரப்பாங்க, அவங்க பின்னாடி நம்ம பரப்பாங்க. ஆமா, அந்தந்த தர்மபிதா ஆத்மாக்களும் அடுத்தடுத்து பின்னாடியே வருவாங்க. அடுத்தடுத்த செக்ஷன்ல போய் உட்காருவாங்கன்னு முதலே சொன்னார் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செக்ஷன்ல போய் உட்கார போறாங்க. அவங்க அவங்களுடைய தலைவர்கள் ஆத்மா பறக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ராணி தேனி பறக்கிறப்ப பின்னாடி போறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. முன்னாடி தந்தை போவாரு, முதல்ல அப்பா போவாரு பரந்தாம வீட்டுக்கு. ஆமா, முதல்ல பரமாத்மா போவாரு, பின்னாடி பின்னாடியே நம்ம எல்லாரும் போவோம். அடுத்து அவங்கவுங்க செக்ஷன்ல அடுத்தடுத்த தர்ம பிதாக்கள்லாம் அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காருவாங்க. இதுதான் இறுதி நேரம், இறுதி கட்டம். இது முடிஞ்சிச்சுன்னா ஒரு கல்பம் முடிஞ்சிச்சு. அப்புறம் மீண்டும் அவங்க பரந்தாமத்துல இருந்து முதல் ஆத்மாவான கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கிறதுக்காக சத்தியோதர் வந்து பிறவி எடுக்க வருவார். அவர் முதல்ல இறங்கும் போது கூடவே சேர்ந்து அடுத்தடுத்து பின்னாடியே இறங்கிடுவோம். எப்படி ராணி தேனி முன்னாடி போகும் இல்லையா, பின்னாடியே மத்த தேனிகள்லாம் வரும் இல்லையா, அதே போல பிரம்ம பாப்பா கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இறங்குவாரு. கூடவே நம்மளும் அப்படியே இறங்கி வந்துடும். அவங்கவுங்க டைம் எப்போ வருமோ இந்த கல்ப நேரத்துல அப்ப நம்ம இறங்கி வந்துடும். திருப்பி இந்த டிராமா சுத்திக்கிட்டே இருக்குது. இது அனாதி டிராமா.
இதுக்கு முடிவே கிடையாது. இது ஒரு எல்லையற்ற நாடகம். அதுலயும் இது உருவாக்கப்பட்ட நாடகம்னு சொல்றாரு இல்லையா, அது இதுதான். இந்த 5000 வருஷ நாடக சக்கரத்துல இந்த செகண்ட் என்ன நடந்துச்சோ அதே தான் திருப்பி நடக்க போகுது. ஏற்கனவே இது ஒரு முறை நடந்திருக்குது, அதே தான் இப்பவும் திருப்பி நடக்க போகுது. இது அனந்த கோடி முறைன்னு சொல்லுவாங்க. இது இன்ஃபினிட்டி டிராமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முடிவே கிடையாது. அதுக்கு பேரு தான் பக்தி மார்க்கத்துல அனந்த கோடின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை முறை நடந்துச்சுன்னு நம்ம கேள்வி கேட்பாங்க. இந்த டிராமா அப்படி 5000 வருஷமா எத்தனை வட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லையே கிடையாது. எத்தனை முறைன்னு நமக்கு கணக்கு சொல்லவே முடியாது. அப்படிங்கறதுனாலதான் அது இன்ஃபினிட்டி டிராமான்னு சொல்றது. அடுத்த கொஸ்டின் எதை கணக்கிட முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. ஆத்மா கிளாஸ் உங்களின் கூட்டமும் எவ்வளவு பெரியதாக எண்ண முடியாத அளவு இருக்குது. ஒரு பொழுதும் எண்ண முடியாது. இங்கே மனிதர்களை எண்ண முடிவதில்லை. மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க, அதுவும் துல்லியமாக எடுப்பதில்லை. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க என்ற கணக்கை ஒரு பொழுதுமே எடுக்க முடியாது. தோராயமாக எத்தனை ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் என கணக்கிடப்படுது. ஏன்னா பாரதம் மட்டும்தான் அப்ப இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சத்தியுகத்துல இன்னும் முரளியில சொல்லுவார், அப்ப 2 கோடியில இருந்து 4 கோடி ஆத்மாக்கள் தான் சத்தியுகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. 1250 வருஷம் 9 லட்சத்துல ஆரம்பிச்சு 2 கோடி மக்கள் ஆமா இருப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது வெறும் 9 லட்சம் பேர் தான். அப்ப எவ்வளவு குறைவான ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு பாருங்க சத்தியுகத்துல 1250 வருஷம். அடுத்து 33 கோடி பேர் வராங்க. ஆனா இந்த கலியுக இறுதி நேரத்துல எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க? 850 கோடி போயாச்சு. ஆமா 850 கோடி பேர் தோராயமா தான் சொல்றாங்க. கரெக்டா அக்யூரேட்டா இத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப குழந்தையா பிறந்திருப்பாங்க சில பேரு. அப்ப அந்த கணக்கு எடுக்க முடியாது இல்லையா. ஏற்கனவே தாத்தாவா இருந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க அந்த நேரம் சரீரம் விட்டாங்கன்னா இத்தனை பேர் அந்த ஆத்மா தான் இங்க வந்திருக்குன்னு அவங்களுக்கு கணக்கு தெரியாது இல்லையா. உங்களுக்கு புரியுதா? ஆமா இப்ப சரீரம் விட்டுருப்பாங்க, அது இன்னொரு இடத்துல குழந்தையா பிறந்திருக்கும். எத்தனை ஆத்மான்னு கரெக்டா கணக்கு சொல்ல முடியாது இல்லையா நமக்கு. இன்னும் சில ஆத்மாக்கள் இன்னும் பரந்தாமத்துல இருந்து இறங்கி வந்துட்டே தான் இருக்காங்க. பிறவியே எடுக்காம இப்பதான் முதல் பிறவி முதல் ஜென்மம் எடுக்க வருவாங்க. அப்படிங்கிறப்ப ஆத்மாக்களுடைய கணக்கை எப்படி எடுக்க முடியும்? யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஆமா அக்யூரேட்டா சத்தியுகத்துலன்னா எடுத்துடலாம். இவ்வளவு குறைவா இருப்பாங்க இல்லையா, அங்கன்னா எடுப்பாங்க. ஆனா அங்க எடுக்கிறதுக்கு எந்த அவசியம் இல்லையே, அப்புறம் ஏன் எடுக்க போறாங்க? நிறைய குழந்தைகள் எந்த விஷயத்துல குழம்புவதாக பாபா கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆத்மாக்களாக உங்களின் கூட்டமும் எவ்வளவு இதா இருக்கு. ஆத்மா சரீரத்துல இருக்கும்போது ஜீவாத்மாவா இருக்குதான். ரெண்டும் சேர்ந்து சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்குது. ஆத்மாதான் பரமாத்மா, அது ஒரு பொழுதும் துக்கத்தை அனுபவிக்காது, எதுவும் ஒட்டாதுன்னு பல பேர் நினைக்கிறாங்களாம். நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தில் குழம்புறாங்க. அதாவது நாம் தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக் கொள்றோம், ஆனால் தந்தையை எங்கே நினைப்பது? தந்தை பரந்தாம நிவாசி என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்கே சென்றாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை பரந்தாமத்தில் வசிக்கிறார். உங்களுடைய ஆத்மா கூட அங்கேதான் வசிக்குது. பிறகு நடிப்பதற்காக இங்கே வருது. இந்த ஞானம் கூட இப்பொழுது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வ வியாபின்னு சொன்னாங்க இல்லையா அப்பாவ, அதத்தான் சொல்றாரு. ஆத்மாவே பரமாத்மா, உனக்குள்ளயும் நானும் பரமாத்மா, நீயும் பரமாத்மா, நீயும் கடவுள் நானும் கடவுள்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆத்மாதான் நம்ம எல்லாரும், ஆனா ஆத்மாவே பரமாத்மா அப்படின்றத சொல்லிடுறாங்க. சர்வ வியாபி, இந்த பூனைக்குள்ள இருக்கிறதும் பரமாத்மா தான், இந்த நாய்க்குள்ள இருக்கிறதும் பரமாத்மா தான், எங்கும் நிறைந்தவர் தான் இறைவன் அப்படின்றத சர்வ வியாபின்னு சொன்னத அப்பா சொல்றாரு. உனக்குள்ளயும் கடவுள் இருக்காரு, எனக்குள்ளயும் கடவுள் இருக்காருன்னு அவங்க மனிதர்கள் எதுவும் புரியாத மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மையான இருள். அறியாமைங்கிற ஞானங்கிற வெளிச்சம் இல்லாம அறியாமைங்கிற இருள் இதுதான் அப்படின்றத சொல்றாரு. இப்ப குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது பரமாத்மா இல்ல, வெறும் ஆத்மா தான். தந்தையோட
வீடு பரந்தாமன் தான், அவர் பரந்தாம் நிவாசிங்கிறத நீங்க இப்பதான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்ற. சில இன்னும் சொல்லிடுறாங்க, ஆத்மா இல்ல இதுல நாங்களே பரமாத்மாவா இருக்கும் போது எங்களுக்கு பாவம் புண்ணியம்லாம் இந்த இதுல ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, ஆத்மாலதான் பாவ புண்ணியம் கர்மம் ஒட்டுது. ஆமா, அது ஏன்னா ஆத்மாலதான் சம்ஸ்காரம்ன்ற ஒரு இந்திரியம் இருக்குது. மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரம்ங்கிற ஒரு இந்திரியம் இருக்குது. அந்த இந்திரியத்துலதான் இந்த பாவ புண்ணியம்ன்ற கணக்கு பதிவாகுது. அதன் அடிப்படையில தான், அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில தான் அடுத்த பிறவியே கிடைக்குது. அது இந்த மனிதர்களுக்கு தெரியல அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூ வாசனையா இருக்கும், அது அந்த காத்துல மனம் வீசும் இல்லையா. பூ எங்கேயோ ஒரு தோட்டத்துல இருக்கும், ஆனா நம்ம தோட்டத்துக்கு வெளியே இருப்போம், இருந்தாலும் பூ வாசனை நமக்கு அடிக்கும் இல்லையா. அதே போலதான் ஆத்மா ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரம் வெளியே போகும்போது அந்த சம்ஸ்காரம்ங்கிற வாசனைய எடுத்துக்கிட்டு போகுது இன்னொரு பிறவிக்கு அப்படிங்கறத சொல்லுவார் அப்பா. அதுலதான் குழப்பமே வருது மனிதர்களுக்கு. ஆமா, அங்க நாங்க லீனம் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. லீனம் ஆயிடுவோம்னா எங்களுக்கு ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா. எங்களுக்கு பாவ புண்ணிய கணக்கே கிடையாது, நாங்க கர்ம சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அதுதான் இந்த பாவ புண்ணிய கணக்கு எங்களுக்கு ஒட்டாது, ஆத்மால எந்த கணக்கு ஒட்டாது, நாங்க ஐக்கியம் ஆயிடுவோம், கலந்துருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படித்தான். இதுக்கு பேரு தான் உண்மையான, இதுக்கு பேரு தான் இருள். அறியாமைங்கிற இருள்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் அவங்கள விழிப்புணர்வுக்கு கொண்டுட்டு வரணும்னு நம்மள சொல்றாரு அப்பா. இது நீங்க சொல்றதே தப்பு. மொத்தமா ஆத்மால இப்படி ஒரு சம்ஸ்காரம்ன்ற ஒரு இந்திரியம் இருக்குது, அதுலதான் பாவ புண்ணிய கணக்கு சேருது அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க நம்மளுக்கு சொல்லுவாரு அப்பா. எந்த முகவரியை எழுதினால் அந்த கடிதம் பரந்தாமத்துக்கு போகாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தந்தை கூட பரந்தாமத்துல இருக்கிறாரு, அங்கிருந்து அந்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாரு என்பது முதல்ல தெரியாது. இப்பொழுது அவர் எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார், அவர் தனது முகவரியையும் தெரிவிக்கிறார். நீங்க சிவ தந்தை பரந்தாமம்னு என எழுதினாலும் கடிதம் பரந்தாமத்திற்கு போகாது. ஆகையினால சிவபாபா பிரம்மான்னு எழுதுறீங்க, பிறகு இவ்விடத்தின் முகவரியை எழுதுறீங்க. ஏன்னா தந்தை இங்கேதான் வர்றார், இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அப்பா பிரம்மா பாபா சரீரத்துலதானே வந்திருக்காரு, சரீரத்துலதான் வராரு. அப்ப யாரோட அட்ரஸ் எழுதுவீங்க லெட்டர் எழுதும் போது? பரந்தாமம் எழுதுனா அங்க போய் எந்த போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணுவாரு? பேப்பரு, லெட்டர் பேட், லெட்டரு, எழுத்து எல்லாமே எங்க சாக்காரமால இருக்கு, அது நிராகார உலகம்ல. சாக்காரத்துல இருந்து எப்படி நிராகாரத்துக்கு நீங்க லெட்டர் அனுப்ப முடியும்? அப்ப லெட்டர் அனுப்பணும்னா யாருக்கு அனுப்பணும்னா, இங்க சாக்காரமா நிமித்தமாக்கி இருக்காரு இல்லையா அப்பா ஒருத்தர, பிரம்மா பாபா நிமித்தமாக்கி இருக்காரு இல்லையா, அவருக்குதான் நீங்க லெட்டர் அனுப்பணும். அவர் லெட்டர் படிக்கும் போது அவர் உடம்புல சிவபாபா பிரவேசமாகி அந்த லெட்டரை படிப்பாரு அப்படிங்கறத சொல்றாரு. அவரு லெட்டரை படிச்சுட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை எழுதுவாரு, சிவபாபா தான் உங்களுக்கு லெட்டர் எழுதி ரிட்டர்ன் அனுப்புவாரு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. பிரம்மா கைய பயன்படுத்தி வாய பயன்படுத்துறாரு, அவரு இந்திரியங்களை பயன்படுத்துறாரு. ஆனா நீங்க நிராகார உலகத்துலக்கு லெட்டர் அனுப்ப முடியாது, அங்க போஸ்ட்மேன் யாரும் கிடையாது, நீங்க இவருக்கு தான் லெட்டர் அனுப்பணும், இவர் மூலமா தான் உங்களுக்கு அது என்ன ஸ்ரீமத் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழிமுறை டைரக்ஷன் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா. நமக்கு சில தவறுகள் செய்வோம், இந்த இடத்துல எப்படி முன்னேறி போகணும்ன்றது தெரியாம இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா. அதுக்குத்தான் பிரம்மா பாபாவை நிமித்தமாக்கி இருக்கேன்னு சொல்றேன். லெட்டர் அனுப்பும் போது கூட நீங்க மதுபனுக்கு தான் லெட்டர் அனுப்பணும்னு சொல்றாரு. எதுக்கு ஆழமான இருள்னு சொல்லப்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. நான் இங்க வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன்னு பாபா இந்த நேரத்துல புரிய வைக்கிறாரு. பழைய உடலை எடுத்திருக்கிறாரு, இதுல நிச்சயமானதா இருக்கு, கண்கள் கூட இருக்குது, ஞான அமிர்தம் வாயில் இருந்துதான் கிடைக்குது, கௌமுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது தாயினுடைய இந்த வாய் பெரிய தாயின் மூலமாக உங்களை தத்தெடுக்கிறார். யார்? சிவபாபா. அவர் இங்கே இருக்கிறார் அல்லவா. இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்கணும்.
நான் உங்களை பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறேன், ஆகையினால் இவர் தாயாக ஆகிவிட்டார். தாயும் தந்தையும் நீங்கள் தான், நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என பாட்டும் பாடப்பட்டிருக்கு. அப்படின்னா சிவபாபா அனைத்து ஆத்மாக்களும் தந்தையா இருக்கிறாரு. அவரை தாயின்னு சொல்ல முடியாது, அவர் தந்தையா இருக்கிறாரு. தந்தையில தான் சுத்தம் கிடைக்குது. பிறகு தாயும் வேணும். இவர் இங்கே வர்றாரு. இப்ப தந்தை மேலே வசிக்கிறாரு என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாக நாமும் மேலே வசிக்கிறோம். பிறகு நடிப்பதற்காக இங்கே வர்றோம். உலகத்தினருக்கு இந்த விஷயங்கள் பற்றி எதுவுமே தெரியாம இருக்கு. அவர்கள் கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பிறகு என்ன முடியாதவராக ஆக்கிடுறாங்க. இதற்குதான் ஆழமான இருள்னு பெயர். ஞான சூரியன் வெளிப்பட்டதும் அறியாம இருள் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்ப சூரியன் எப்ப உதிக்குமோ அப்ப இருள் தானா மறைஞ்சிடும் இல்லையா? சூரியன் எப்ப உதிக்குமோ அது வரைக்கும் இருள் சூழ்ந்திருக்கும். ஞான சூரியன் எப்ப ஞானத்தின் வெளிச்சத்தை கொடுத்துறாரோ அப்ப இருள் மொத்தமா மறைஞ்சு போயிடும் இல்லையா? நீங்க ஒண்ணும் பரமாத்மா கிடையாது, நீங்க வெறும் ஆத்மாக்கள் தான் அப்படின்றத சொல்றாரு இல்லையா? உனக்குள்ளயும் கடவுள் இருக்கு, எனக்குள்ளயும் கடவுள் இருக்காரு, இறைவன் சர்வ வியாபியா இருக்காருன்னு சொன்னது எல்லாமே இப்ப மொத்தமா பொய்ன்னு போயிடுச்சு இல்லையா? பரமாத்மா பிரம்மா பாபா உடல்லதான் பிரவேசமாயி தான் நமக்கு ஞானம் கொடுக்கறாரு. ஞான கடல் ஞானம் கொடுக்கறது எங்க கொடுக்கறாரு? பிரம்மா வாய பயன்படுத்தி தான் நமக்கு ஞானம் கொடுக்கறாரு அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பதான் ஞான சூரியன் வெளிப்படுறாரு. எப்ப ஞானத்தின் மூலமா தான் ஞான சூரியன் வெளிப்பட முடியும். ஸ்தூல சூரியன் தான் இப்படி ஸ்தூலமா வெளிப்படும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. பிரம்மா பாபா தான் எனக்கு ஒரே ரதம், அவரை அந்த ரதத்தை பயன்படுத்தி தான் நான் எல்லா காரியங்களையும் செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. புது உலக ஸ்தாபனையே இந்த பிரம்மா பாபா மூலமா தான் நடக்குது. குழந்தைகளான உங்களுக்கும் இவர் மூலம் தந்தை கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்குது. இவருக்கு நான் ஜென்மம் கொடுக்கும் போது இவர் உங்களுக்கு தாயா ஆயிடுறாரு. நமக்கு கூட பேர் என்ன? பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள் தானே. அப்ப தாய முன்னாடி வச்சிருக்காரு. பிரம்மா அப்படிங்கிற அந்த தாயை முன்னாடி வச்சு பிரம்மாவுக்கு நீங்க குமாரர் குமாரிகளா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாம்பு தோல் உரிக்கிறத பத்தி பாபா கூறும் சரியான விளக்கம் என்ன? பாபா நிறைய பாம்பு தோல் உரிக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தின பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சன்னியாசிகள் பாம்பினுடைய எடுத்துக்காட்ட சொல்றாங்க. உண்மையில எடுத்துக்காட்டு தந்தை கொடுத்ததான் அது. பிறகு சன்னியாசிகள் அதை எடுத்துக்கிறாங்களாம். அப்பொழுது தந்தைஸ்வரர், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஞானமானது மறைஞ்சு போயிடுது, சித்திரமும் இருக்கு, ஆனால் நாவுல உப்பு இருக்கிறது மாதிரி இருக்கு. எப்படி பாம்பு பழைய தோலை விட்டு புதிய தோல் எடுக்குதோ அது போல என்ன பாபாவும் அந்த பொருளை சொல்றாரு. அதற்கு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல்ல பிரவேசம் ஆகுதுன்னு கூற மாட்டாங்க. தோலை மாற்றுவதற்கு ஒரு பாம்பினுடைய எடுத்துக்காட்டும் இருக்கு. அந்த தோலை அது பார்க்கவும் முடியுது. எப்படி உடையை கழற்றமோ அது போல தோலை உரிச்சிடுது. பாம்பு உயிரோடும் இருக்குது, எப்பொழுதும் அமரராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 2-3 முறை தோலை மாற்றிட்டு இறந்து போயிடும். அங்கே கூட நீங்க சரியான நேரத்துல ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கிறீங்க. இப்பொழுது நாம் கர்ப்பத்தில் செல்ல வேணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கே யோக பலத்தினுடைய விஷயம். யோக பலத்தினாலதான் நீங்க பிறக்கிறீங்க. ஆகையினால அமரன்னு அழைக்கப்படுறீங்க. இப்பொழுது நமக்கு வயதாகி விட்டது, சரீரம் பழையதாகி விட்டதுன்னு ஆத்மா சொல்லுது, சாட்சாத்காரம் கிடைக்குது. இப்ப நாம் சென்று சிறிய குழந்தையாக மாறுவோம். தானாகவே உடலை விட்டு ஆத்மா ஓடி சென்று சிறிய குழந்தைக்கு பிரவேசம் ஆயிடுது. இந்த கர்ப்பத்தை ஜெயம்னு சொல்றது இல்ல, மாளிகைன்னு சொல்லப்படுது. பாவம் எதுவுமே நடக்காதனால எதுவும் அனுபவிக்க வேண்டியதில்லை. கர்ப்ப மாளிகையில ஓய்வுடன் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது சொர்க்கத்தின் ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரப்பா. சொர்க்கத்துல எப்படி குழந்தை பிறக்குது, எப்படி சரீரத்தை விடுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நம்ம வயதாயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துல இருக்கும் போது வயதாயிட்டோம்னா இந்த பாம்பு எப்படி சட்டையை உரிச்சு போடுதோ அதே போல ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்க போயிடும். இந்த சரீரத்தை நம்ம இப்ப விடணும், அடுத்து நம்ம சின்ன குழந்தையா பிறக்க போறோம்ன்ற காட்சி உங்களுக்கு சத்தியுகத்துல கிடைக்கும். அப்ப மன மகிழ்ச்சியோட இந்த பழைய சரீரத்தை நீங்க விட்டுட்டு புதிய சரீரம் எனக்கு கிடைக்க போதுங்கிற மகிழ்ச்சியில நீங்க அடுத்த கர்ப்பத்துல போயிடுவீங்க. அடுத்த கர்ப்பத்துல உங்க உடல் எடுக்க போயிடுவீங்க. சின்ன குழந்தையா பிறக்க போறோம்ன்ற அந்த உடல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காட்சி கிடைக்கும். நீங்க அப்ப பிரவேசம் ஆயிடுவீங்க அடுத்த கர்ப்பத்துக்குள்ள. அந்த கர்ப்பம் எப்பவும்
மாளிகையா இருக்கும். கர்ப்ப மாளிகை அது. இப்ப குழந்தை ஒரு கர்ப்பத்துல பிரவேசமாகுது அப்படின்னா 3-4 மாதங்கள்லதான் பிரவேசமாகும். ஒரு 6 மாத காலம் குழந்தை வயிற்றுலயே இருக்கும் இல்லையா? அப்ப 6 மாச காலம் உங்களுக்கு கர்ப்ப மாளிகை மாதிரி இருக்கும். இது சொர்க்கத்துல அப்படி இருக்கும். நரகத்துல எப்படி இருக்கும்? கர்ப்ப ஜெயில் மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க பாவகர்மம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? விகாரங்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டதுனால, விகாரங்களின் சுவை நம்மளை அழுத்துறதுனால கர்ப்ப ஜெயில போய் தண்டனை அனுபவிக்கும். எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிக்கும்னா, இந்த விகாரங்களின் தவறுகளை நான் இனி செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆத்மா துக்கத்தை அனுபவிக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க கர்ப்ப மாளிகையா இருக்கும், இங்க அதுவே கர்ப்ப ஜெயிலா இருக்கும். ஆமா, இப்படிதான் ரகசியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டிராமால. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க? சன்னியாசிகள் மற்ற தர்மாத்மாக்கள் என்ன சொல்லிட்டாங்க? பாவ புண்ணியமும் ஆத்மால ஒட்டாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆத்மா அமரன் தான், ஆனா பாவ புண்ணிய கணக்கு ஆத்மாலதான் ஒட்டுது. ஏன்னா சொர்க்கத்துல இப்படி நடக்குது, நரகத்துல இப்படி நடக்குதுங்கிறத அப்பா இப்ப நம்ம கம்பாரிசன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்தீங்க. நெக்ஸ்ட், சத்யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அதுல ஒரு வித்தியாசத்தை பத்தி பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்களே நீங்க நிர்வாண தாமத்திற்கு போகணும், இந்த உலகம் மாறப்போகுதுன்னு பாபா சொல்றாரு. உலக பழையதுல இருந்து மீண்டும் புதியதாகும். ஒவ்வொரு பொருளும் மாறணும். மரத்திலிருந்து விதை உருவாகுது, மீண்டும் விதையை நட்டால் எவ்வளவு பலன் கிடைக்குது. ஒரு விதையிலிருந்து எத்தனை தானியங்கள் உருவாகுது. சத்யுகத்தில் யோக பலத்தினால ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கும். இங்க விகாரத்தினால் 4-5 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. சத்யுகம் மற்றும் கலியுகத்தினுடைய மிகவும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அப்ப சத்தியுகத்துல யோக பலத்துல குழந்தை இருக்கும் போது என்ன, ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கும். ஒரு கர்ப்பம், அந்த கர்ப்பம்ங்கிற இடத்துல கர்ப்ப மாளிகையில ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கும். வயிறுதான் அப்பா வர்ணிக்கிறாரு அப்படி, கர்ப்ப மாளிகை அப்படின்னு. அது யோக பலத்தால பிறக்கிறதுனால அப்படி ஒரு குழந்தைதான் இருக்கும். ஆனா இந்த கலியுகத்துல விகாரங்கள்னால குழந்தை பெற்றுக்கிறதுனால 4-5 குழந்தைங்க கூட மொத்தமா ஒரே வயிற்றுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த தாய்க்கும் கஷ்டம் இல்லையா? 4 குழந்தைய வயிற்றுல கர்ப்பத்துல இருக்கிறது சொல்றாங்க. ஆமா, கர்ப்பத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப சத்தியுகத்துல ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்றது, அது அப்ப அதுவும் உண்மைதான். இல்ல அது வேற டாபிக்ல சொல்லுவாரு அப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிருவோம். இங்க விகாரங்கள்னால ஏற்படுறதுனால 4-5 குழந்தைங்க இருக்குது, கர்ப்பத்துக்குள்ள இருக்குது, கர்ப்ப ஜெயிலுக்குள்ள. அங்க 4 பேரும் ஒரு இடைஞ்சலுக்குள்ள இருக்கிறது மாதிரி தானே, இடைஞ்சல் தானே. இப்ப நம்மதுல கூட யாரோ ஒரு ராஜா கூட, இந்த ஆங்கிலேயர் காலத்துல கூட ஒரு ராஜா ஒரு சின்ன ரூம்குள்ள போட்டு பல பேரை வச்சு சித்திரவதை பண்ணாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே போல அவுரங்கசீப் இல்ல, இன்னொரு ஆங்கிலேயர் ஒருத்தர், அவர் பேர் இல்லையே, என்னமோ ட்ராஜடின்னு ஒரு வரும், அது இங்கிலீஷ்ல. சரி, அது என்னன்னு தெரியல, பேர் சரியா டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அதே போலதான் இந்த இடைஞ்சலா இருக்கிறது மாதிரி தாய்க்கும் கஷ்டமா இருக்குது, அந்த குழந்தைகளும் ஒரு இடைஞ்சலுக்குள்ள இருக்கிற மாதிரி, இதுதான் ஜெயில் தண்டனை மாதிரி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. கலியுகத்துக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது? சத்தியுகத்துல ஒரு குழந்தைதான் யோக பலத்தால பிறக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு இப்ப நீங்க கேட்ட கேள்வி பாருங்க. சொர்க்கத்துல 2 குழந்தைங்க பிறக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும், இன்னொரு குழந்தை பெண் குழந்தையா இருக்கும். ஒருத்தர் அண்ணனா இருப்பாரு, ஒருத்தர் தங்கச்சியா இருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல வயிற்றுல இருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் அண்ணன் பிறந்தாருன்னா அடுத்த வருஷம் தங்கை பிறப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வாரிசுன்னு, அனைவருக்கும் ஒரு வாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஆண் வாரிசு ஒண்ணு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல சொர்க்கத்துல உங்களுக்கு 21 பிறவிக்கு 21 வாரிசு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கும். பெண் குழந்தையை இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? பெண் குழந்தையை இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு வாரிசு தான் சொல்லுவார் அப்பா. அப்படி இப்ப தங்கை இருந்தா இன்னொரு ஆணுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப அவங்க வீட்லயும் ஒரு வாரிசு தானே, இன்னொருத்தர் வீட்லயும் ஒரு வாரிசு தான். அவங்களும் கணவன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு?
புரியுது. அண்ணனும் தங்கையுமா இருப்பாங்க, இல்ல அக்காவும் தம்பியுமா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுவார். சரி. அடுத்த கொஸ்டின். Next, ஆத்மாக்களுக்கு எங்க சிறிய இடம் கிடைக்குது, எங்க பெரிய இடம் கிடைக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்குது, சரீரம் எவ்வளவு பெரியதாக இருக்குது. அனைத்து ஆத்மாக்களும் அங்கே சென்று அமரும். மிகவும் சிறிய இடத்தில் அருகாமையில் இருக்குது. மனிதர்களின் மரம் எவ்வளவு பெரியதாக இருக்குது. மனிதர்களுக்கு நடப்பதற்கு, சுற்றுவதற்கு, விளையாடுவதற்கு, படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு இடம் வேண்டும் அல்லவா? அனைத்தையும் செய்வதற்கு இடம் வேண்டும். நிராகார உலகத்தில் ஆத்மாக்களுக்கு சிறிய இடம் இருக்கும். ஆகையினால் சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. இப்ப பரந்தாமத்துல வந்து சின்ன இடம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா? இடம் இருக்கும். ஆமா. ஆனா இங்க நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யலாம் இடம் வேணும்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய இடம் உங்களுக்கு. ஆமா, அங்க அப்படின்னு சொல்ற. அங்க போய் என்ன செய்ய போறோம்? ஒரே இடத்துல தானே இருக்க போறோம். ஆத்மா. ஆமா. அதுலயும் புள்ளின்னு நம்ம ஒரு கணக்குலதான் சொல்றோம். ஆனா புள்ளிய கூட நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இப்ப மனிதர்கள் கூட சொல்றாங்க இல்லையா, என்னதான் நாங்க முயற்சி செஞ்சாலும் ஆத்மாவை பார்க்கவே முடியல அப்படின்னு. இப்ப ஒரு பாக்டீரியா வைரஸ கூட மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்துடுறாங்க. அதுலயும் இன்னும் அட்வான்ஸா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு இன்னும் அட்வான்ஸா எல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு எல்லாம் பாத்துடுறாங்க. வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாம் விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு உடல்ல இருந்து உயிர் பிரித்த தருவாயில அது எப்படி அந்த ஆத்மாவை நம்ம போட்டோ எடுத்துடலாம். ஆனா அந்த உடல்ல இருந்து உயிர் பிரிய போற சமயத்துல கூட அவங்களால அந்த நுண்ணிய கருவியினால எடுக்க முடியலையா? அந்த அளவுக்கு நுண்ணியமா எப்படி தோணுச்சுல. ஆனா அவர் இறந்து போயிட்டாராம். அதான் நிராகாரம். நிராகாரம்ன்றது யார் இந்த ஸ்தூல கண்ணால எப்படி பார்க்க முடியும்? ஸ்தூல பொருளால உருவாக்கப்பட்ட கேமரால எப்படி போட்டோ எடுக்க முடியும்? அப்பா நம்ம ஒளி புள்ளியா இருக்குதுன்னு ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப நுட்பமான ஒளி புள்ளின்றது ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி நினைவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காரு அப்பா. அப்படி அதை வச்சு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் வச்சு பார்த்தாலும் தெரியாது. அதத்தான் அப்படி சொல்றாரு. எப்படிலாம் ரொம்ப நுட்பமான புள்ளி தான் அது. உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? கண்ணாலேயே பார்க்க முடியல, அப்ப எவ்வளவு நுட்பமா இருக்கும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியல அப்படின்னா எவ்வளவு நுட்பமான புள்ளியா இருக்கும். அப்ப 850 புள்ளி வச்சா கூட ஒரு பேப்பர்ல வச்சிடலாம் இல்லையா? ஒரு பேப்பர்ல இருக்கு, ஒரு கோலம் போடுறதுக்கு ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 850 கோடி புள்ளி வைக்கணும்னா வச்சிடலாம் இல்லையா ஒரே பேப்பருக்குள்ளேயே? அந்த அளவுக்கு இடம் இருந்தா கூட போதும் இல்லையா? புள்ளியே பெருசு தானே. நம்ம பேனா வச்சு ஒரு புள்ளி வைக்கிறோம்னா அதுவே பெருசு தானே. அது கண்ணால நம்ம பார்க்க முடியும் இல்லையா புள்ளிய? இங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியல இல்லையா ஆத்மாவை? அப்ப ஆத்மா எவ்வளவு நுட்பமான புள்ளி. அப்ப 850 கோடி ஆத்மாக்கள் உட்கார்றதுக்கு ஒரு பேப்பர் சைஸ் போதும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு பரந்தாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन. இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் இல்லைன்னு பாபா கேக்குறாங்க. இப்பொழுது நாம ஆத்மாங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். நான் என்றால் ஆத்மா, என்னுடையது இந்த உடல். இது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு எப்பொழுதும் தேக சம்பந்தம் தான் இருக்குது. சத்தியத்துல கூட தேக சம்பந்தம் இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கிறீங்க. நாம் ஆத்மா, இது நம்முடைய உடல் இப்பொழுது வயதாகி விட்டது. ஆகையால் ஆத்மாவாகிய நாம் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க வேண்டும். இது என்று தெரிஞ்சிருக்கோம்னா இது குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் இல்லைங்கிறது தெரியுது. குழந்தைகளாக்கிய நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம முந்தின வீடியோல கூட போட்டிருந்தோம் பாத்தீங்களா, கணபதினு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா? அந்த வீடியோல இதுக்கான ரகசியம் எல்லாம் சொல்லியிருப்போம். என்ன ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க எப்படி இருப்போம் சொர்க்கத்துல அப்படின்னா, சத்தியவத்துல எப்படி இருப்போம்னா தேகி அபிமானியா இருப்போம். தேகி அப்படின்னா தேகத்தினுடைய எஜமானன், கணங்களின் பதியா இருப்போம். அதனாலதான் அவரை கணபதினு சொன்னோம். இப்ப தேகி அப்படின்னா தேகத்தினுடைய எஜமானன், ஆத்மா நான் எஜமானன், இந்த தேக இந்திரியங்கள் என்னுடைய பணியாட்கள், வேலையாட்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்ப நமக்கு புருஷார்த்தம் கொடுத்தது அப்பா ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு பக்கம் ஓடுது. குதிரை மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடுது. அதை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண வேண்டிய விஷயம்லாம் எங்க சங்கம யுகத்துல கொடுத்து நமக்கு சம்ஸ்காரத்தை உருவாக்கிறார் அப்பா. ஆத்மால மனம் புத்திய பயன்படுத்தி இந்த இந்திரியங்களை அடக்கி நமக்கு அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிறார் அப்பா சங்கம யுகத்துல. இறுதி சம்பூர்ண நிலையே அதுதான். எப்ப நீங்க அந்த காரியத்தை முழுமையா முடிச்சுட்டீங்களோ அப்ப இந்த சொர்க்கத்துல வாழக்கூடிய அந்த பிறவிகள் முழுக்க இந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையிலேயே தானே வரும்.
நாம் முதலே பார்த்தோம் இல்லையா, அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில தான் அடுத்த ஜென்மம் எடுக்கும். ஒரு பூவோட வாசனை காத்துல பரவி வருது இல்லையா, அதே போலதான ஆத்மா சம்ஸ்காரம்ன்ற வாசனை எடுத்துட்டு போகும் தானே பார்த்தோம். அப்ப இங்க சங்கம யுகத்துல அப்பா நமக்கு உருவாக்கி தந்த அந்த சம்ஸ்காரம், தேகி அபிமானி அப்படிங்கிற சம்ஸ்காரம், கணபதி அப்படிங்கிற சம்ஸ்காரம், ரதி சாரதி மகாரதி ரதிகன் அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரத்தை தான் அங்க சொர்க்கத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. அங்க யாருமே தேகம்னு புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆத்மா நான் இந்த தேக இந்திரியங்கள் மூலமா காரியங்கள் செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுதான் புரிஞ்சுக்குவாங்க. எதிரில மனைவியே இருந்தாலும் தேக ரீதியான சம்பந்தங்கள்லாம் இருக்குங்க. மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காரு, குழந்தைகள் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, பேரம் பேத்திகள் இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்க. தேக ரீதியிலான சம்பந்தங்கள்லாம் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஆத்மாக்களா இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா அப்ப உங்களுக்கு என்ன சொன்னேன்னு? எல்லாரும் ஆத்மாதான், ஆனா எல்லாருக்கும் அவங்களுக்கு சரீரம் கிடைச்சிருக்குது. அதை வச்சு அவங்க காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உணர்விலேயே இருந்தனாலதான் அவங்களால சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கும் போது மன மகிழ்ச்சியோட போக முடிஞ்சது. ஏன்னா ஆத்மாக்களான நான் அமரன் அப்படின்னு புரிஞ்சிருந்தாங்க. அமரர்னா எனக்கு அழிவே கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுங்கிறது விஷயத்த புரிஞ்சிருந்தாங்க. அது யோகம். அந்த குழந்தை குழந்தைக்குள்ள பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த காட்சி கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா, அப்பா நமக்கு சொல்லி தராரு இல்லையா. அது அந்த யோக பலம்ல அந்த கர்ப்பம் உருவானோடனே பிரவேசம் ஆகுது இல்லையா, சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க போறதுக்கு முன்னாடியே காட்சி கிடைக்குது இல்லையா. அப்பயே புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆத்மா நான் அழியாதவன், இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரம் எடுக்க போறேன்ற சந்தோஷத்துல போறாங்க. அதே போலதான் இந்த சங்கம யுகத்துல கூட நீங்க குஷியா உங்க சரீரத்தை விடணும். தேக பற்று இருந்துச்சுன்னா, தேக அபிமானம் இருந்துச்சுன்னா உங்களால குஷியா சரீரத்தை விட முடியாது, வருத்தப்படுவீங்க. அதனாலதான் இந்த தேகத்துல இருந்து விடுபடுங்க. சுத்தி இருக்கிற தேக உறவுகள்ல இருந்து மொத்தமா விடுபடுங்க. இந்த தேக பொருள்கள்ல போறோம் என்னதுன்னு பிடிச்சு வைக்காதீங்க. இந்த தேக உலகமே உங்களுடைய கிடையாது அப்படின்னு இத்தனை விஷயத்த சொல்றதுக்கு காரணம் எல்லாமே நீங்க இந்த சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்கணும். சொர்க்கத்துல நீங்க வாழ்றதுக்கு தகுதியான இந்த சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் சொர்க்கத்துல இப்படி இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் சொர்க்கத்துல இருக்கும். இந்த சங்கம யுக நேரத்துல இதெல்லாம் நீங்க உருவாக்கி காமிக்கணும். இப்ப புருஷார்த்தத்துக்காக நம்ம அப்பா பிரசன்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஞானத்தையும் கொடுத்து இந்த விஷயத்த நீங்க இப்ப செய்யணும், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரியலைஸ் ஆகணும். இதெல்லாம் ரியாலிட்டி, சொர்க்கத்துல இப்படித்தான் இருக்கும்ன்றது ஒரு ரியாலிட்டி. அத நீங்க ரியலைஸ் பண்ணி இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லித்தராரு. ஆசிரியரா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப நமக்கு. பிராமணர்களில் எத்தனை பிரிவினர் உள்ளதாக பாபா கேக்குறாங்க. பிராமணர்களாகி உங்களுக்கு ஞானம் இருக்குது, பிராமணர்களாகி உங்களுக்கு உண்மையில் அஜ்மீரில் கோவில் இருக்குது. ஒரு பிரிவினர் புஷ்கரணி பிராமணன், இன்னொன்று சாத்விக பிராமணன். அஜ்மீரில் பிரம்மாவின் கோவிலை பார்க்க செல்றாங்க. பிரம்மா அமர்ந்திருக்கிறாரு, தாடியை கொடுத்திருக்கிறாரு. அவரை வந்து மனித ரூபத்துல காண்பிக்கிறாங்க. பிராமணர்களாக நீங்களும் மனித ரூபத்துலதான் இருக்கிறீங்க. பிராமணர்களை தேவதைன்னு சொல்ல முடியாது. உண்மையில் உண்மையான பிராமணர்கள் பிரம்மாவின் வாரிசு நீங்க தான். அவர்கள் யாரும் பிரம்மாவின் வாரிசு கிடையாது. பின்னால் வருபவர்களுக்கு இது தெரிவது கிடையாது. இது உங்களுடைய விராட ரூபம்ங்கிறாங்க பாப்பா. இப்ப பிராமணர்கள்ல 2 விதமான பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிராமணர்கள் யாரு அப்படின்னு சொல்றாருன்னா இந்த கலியுக பிராமணர்களை சொல்றாரு. இந்த கலியுகத்துல பிராமின்ஸ் இப்போ ஒரு கேஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஓசி எஸ்சி அப்படின்ற கேஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்ட் பிராமணர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, பிராமின்ஸ் அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா. வைசியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது அப்படி சொல்றது. அந்த 2 விதமா சொன்னீங்க இல்லையா, புஷ்கரணி பிராமணர்கள், இன்னொருத்தவங்க யாரு, பிராமணன். இப்படி எல்லாம் பிரிவுகள் இருக்காங்க. இப்ப எப்படின்னு சொல்றதுன்னா, இந்த ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் ஒரு பிராமணர்கள்னு சொல்லுவாங்கப்பா, ஏரியர்கள் அப்படின்னு ஒரு பிராமணர்கள். சரியா, ஜாதகம் மட்டும்தான் பாப்பாங்க அந்த பிரிவுகளை சேர்ந்தவங்க. இன்னொருத்தவங்க ஹோமம் மட்டும்தான் வளர்ப்பாங்க. ஹோமம் வளர்க்குறவங்க ஒரு பிரிவா இருப்பாங்க. அந்த ஹோமம் வளர்க்குறவங்களையுமே இந்த தவசம் கொடுக்குறாங்க இல்லையா, தவசம் கொடுக்கறதுக்கு அவங்க தனியா இருப்பாங்க. இந்த கோயில்ல யாகம் யஜ்யம்லாம் வளர்க்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் தனியா இருப்பாங்க. இப்படி தனித்தனி பிரிவுகளா இருக்காங்க. அப்படி எனக்கு தெரியல. அந்த தவசம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க பிராமணர்கள் தனியா ஒதுங்கி இருப்பாங்க.
இப்படி நிறைய பேரு பிராமணர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கலியுக பிராமணர்கள். இவங்க எல்லாம் ஒரு சைடு ஒதுக்கிக்குங்க. இவங்க எல்லாம் கலியுக பிராமணர்கள். நீங்க யாரு அப்படின்னா சங்கம யுக பிராமணர்கள் நம்மள சொல்றாங்க. அப்ப பிரம்மாவின் வாரிசுகள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? சங்கம யுக பிராமணர்கள். அவங்க கிட்ட ஞானம் இருக்கும். அங்க அந்த கலியுக பிராமணர்கிட்ட ஞான சாஸ்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. இப்ப உண்மையான பிராமணர்களான உங்களுக்கு இப்ப பரமாத்மாவை வந்து இந்த இந்த கலியுகம் இந்த நாடக சக்கரத்தினுடைய ஆதி மத்திய அந்திம ரகசியங்களை சொல்லித்தரக்கூடிய இந்த ஞானம் இந்த பிராமணர்கள் கிட்டதான் இருக்குது. இந்த பிராமணர்களை தேவதைகள்னு சொல்ல முடியாது. ஞானம் இருக்கிறதுனாலயே அவங்கள தேவதைகள்னு சொல்லிட முடியாது. புரியுதா? அதத்தான் அப்பா சொல்றாரு. தேவதைகள் இவங்களை சொல்ல முடியாது. ஞானம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா இவங்க இந்த பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவதைகளா வரப்போறாங்க. ஏன்னா சம்ஸ்காரத்தை, ஆனா தேவதைகளுக்குரிய சம்ஸ்காரத்தை இப்பதானே இவங்க தானே உருவாக்குறாங்க. பிராமணர்கள் ஆனா நம்ம தானே உருவாக்குறோம் இப்ப சம்ஸ்காரத்தை. சம்ஸ்காரம் தானே அங்க தேவதைகளா போய் நம்ம வாழ போறோம். அத சொல்றாரு அப்பா. பிராமணர்கள் உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள்னு சொல்லுவார் ஒரு ரீதியில. நம்மள அப்பா உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள் சொன்னதுனாலதான் இந்த கலியுக பிராமணர்கள் எல்லாம் உச்சி குடும்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, அவங்க குடும்பி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாம தான் உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள். இது வந்து இந்த விராட ரூபம்னு ஒரு ரூபம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? இப்ப முதல்ல கல்ப விருட்ச மரம் பார்த்தோம். இப்ப விராட ரூபம்னு ஒண்ணு இருக்குது. அதுலதான் சொல்லுவாங்க கிருஷ்ணரோட விராட ரூபம்ன்றது கிருஷ்ணரை காமிச்சிருப்பாங்க. கிருஷ்ணரோட தலைப்பகுதி முடி இருக்கும் இல்லையா? அதத்தான் அங்கதான் பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. முகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? விஷ்ணுவோட முகம் வந்து தேவதைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது இருக்கு இல்லையா, கை புஜம் மார்பகம்லாம் இருக்கு இல்லையா, இங்க வந்து சத்திரியர்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த வயிற்று பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து வைசியர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. கால் பகுதியை வந்து சூத்திரர்கள் இருக்காங்க இப்படின்றத வரிசை இப்படி விராட ரூபத்துல காமிச்சிருப்பாங்க. அதேதான் அந்த நாடக சக்கரத்துல அப்பா நம்மள சொல்றாரு, சங்கம யுகத்துல நீங்க பிராமணர்களா இருக்கீங்க, சத்தியுகத்துல நீங்க தேவதையா இருக்கீங்க, திரேதா யுகத்துல சத்திரியரா இருக்கீங்க, துவாபர யுகத்துல வைசியரா இருக்கீங்க, கலியுகத்துல சூத்திரரா இருக்கீங்க. இந்த கல்ப விருட்சத்தை இப்படி சுத்தி பாருங்க. இந்த கல்ப விருட்ச மரத்தின் அடிப்படையில, இந்த விராட ரூபத்தின் அடிப்படையில, இந்த நாடக சக்கரத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் வச்சு நீங்க புரிய வைக்கலாம். நீங்களும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிடலாம். இப்படி 5 விதமான வர்ணங்கள் இருக்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். யார் ஒருவரை தந்தையை அறிய முடியாத போது மற்றவர்கள் எப்படி அறிவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அனைத்து ஆத்மாக்களும் தந்தை வந்து ஒரு பரமாத்மாங்கிறது உண்மையான விஷயம். அனைவரும் அவரை நினைக்கிறாங்க. மனிதர்களின் வாயிலிருந்து ஓ பகவானேங்கிற வார்த்தை நிச்சயம் வருதான். தந்தை வந்து புரிய வைக்கும் வரை பரமாத்மா யாருன்னு தெரியல. உலகத்திற்கு அதிபதியாக இருந்த லட்சுமி நாராயணனை அறியவில்லை என்றால் ரிஷி முனிவர்கள் எவ்வாறு அறிவாங்க என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் வந்து பாபா மூலமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க தான் ஆசிரியர்கள். ஏன்னா நீங்க தான் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. சிலர் நன்றாக தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்களில் சிலர் குறைவாக தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா நேரடியாக படிக்க வைக்கிறாரு. பிறகு சிலர் நன்கு தாரணை செய்யறாங்க, சிலர் குறைவா தாரணை செய்யறாங்க. படிப்பு முற்றிலுமே எளிதா இருக்குது, உயர்ந்ததாகவும் இருக்கு. கடல் நீரை மையாக்கி எழுதினாலும் முடிவை அடைய முடியாத அளவுக்கு பாபாவுக்குள்ள ஞானம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப தேவதைகளை அப்பா என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னா, ஸ்வீட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இனிமையான முட்டாள்கள் சொல்லுவாரு தேவதைகளை. அப்பா திட்டுறாரு பாருங்க. தேவதைகளை என்னன்னு சொல்றாரு? இனிமையான முட்டாள்கள். அவங்களுக்கு தந்தையை பத்தியும் தெரியாது, இந்த நாடக ரகசியத்தையும் பத்தி தெரியாது. அப்பா நமக்கு 3 விதமான ஞானம் தான் கொடுக்குறாரு. ஒன்னு ஆத்மாவை பத்தின ஞானம், இன்னொன்னு பரமாத்மாவை பத்தின ஞானம், இன்னொன்னு இந்த டிராமா. இந்த 3 விதமான ஞானத்தையும் கொடுக்குறாரு. இதத்தான் பக்தி மார்க்கத்தை திரிசூலமா காமிச்சிருக்காங்க. திரிசூலத்துல எப்படி காமிச்சிருக்காங்க? 3 விதமான கூர்மையான பகுதியை காமிச்சிருக்காங்க இல்லையா, ஈட்டி. திரிசூலம் 3 பாகமா தானப்பா பிரிஞ்சிருக்கும். அதுதான்
அததான் இதத்தான் திரிசூல ஞானம்னு சொல்லுவாங்க. இந்த 3 ரகசியங்கள்ல தேவதைகளுக்கு எது மட்டும் தெரிஞ்சிருக்குதான்? ஆத்ம ரகசியம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. நான் ஆத்மாவா இருக்கேன், பரமாத்மாவை பத்தியும் தெரியல. ராமா இப்படி சுத்தி வருது, நான் தேவதையா இருந்தேன் நாளைக்கு, ஆமா நான் தேவதையா இருந்தேன் நாளைக்கு கண்டிப்பா நானும் ஒரு நாள் சூத்திரன் நான் மாறுவேன்னு தெரியாது. சூத்திரன் சக்கரம், ஆமா. அதனால இந்த 2 ரகசியங்களும் தெரியாதவர்கள் தான் தேவதைகள். அதனாலதான் ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் ஸ்வீட்டா அழகா இருப்பாங்க, நல்ல இனிமையானவர்களா இருப்பாங்க, எந்த ஒரு விகர்மமும் இல்லாத அகர்மம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஞானம் இல்ல, பாத்தீங்க இல்லையா? பிராமணர்களான உங்களுக்கு தானே. அதனாலதான் அவங்க உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள் முதல்ல சொன்னேன். தேவதைகள் முகத்துல தான் இருக்காங்க, விராட ரூபத்துல. ஆனா பிராமணர்கள் எங்க இருக்காங்க? அந்த முகத்துக்கும் மேல இருக்க முடியில இருக்காங்க, உச்சி குடும்பில இருக்காங்க. அதனாலதான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு 3 விதமான ஞானமும் தெரிஞ்சிருக்காங்க. ஆத்மா ஞானமும் தெரிஞ்சிருக்குது, பரமாத்மா ஞானமும் தெரிஞ்சிருக்காங்க, இந்த நாடக சக்கரத்தின் ஞானமும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா தேவதைகளுக்கு வெறும் ஆத்மா ஞானம் மட்டும்தான் இருக்குது. புரியுதா அப்ப உங்களுக்கு? இப்ப யார் உயர்ந்தவர்கள்? பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். அனைத்து கேள்விகளில் இருந்தும் விடுபட்டு இருங்க. அதுல ஒரு இத கொஸ்டின் பாட்டுங்க. அதுல இந்த மையாக்குறதுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இந்த கடல் நீரை பூரா மையாக்குனாலும், இந்த உலக மரங்களை பூரா பேனாவாக்குனாலும் என்ன, இந்த உலகத்தையே, இந்த உலகம்ன்ற நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அத பூரா பேப்பர் ஆக்குனாலும் என்ன, நம்மளுடைய இந்த பரமாத்மாவுடைய மகிமையும் எழுதி தீராது. அவ்வளவு மகிமைக்கு இந்த ஞான மார்க்கத்துல இருக்குது. ஞானம்ங்கிறது எல்லையற்ற விஷயம். அவ்வளவு விஷயத்த எழுதலாமா? இந்த உலகத்துல எவ்வளவு மரம் இருக்கும், அவ்வளவு மரத்தையும் பேனா வாக்குனாலும் பாருங்க, இந்த கடல் நீர் மொத்தம் எவ்வளவு, ஆமா எழுதி முடியாது. இந்த கடல் நீரை பூரா மையாக்குனாலும், அவ்வளவு நீரையும் இந்த பேனால ஊத்தி மையாக்குனாலும், இந்த உலகத்துல இருக்க நிலப்பரப்ப பூரா பேப்பர் ஆக்குனாலும் எழுதி தீராது. அவ்வளவு மகிமைகள் இந்த ஞானத்துல இருக்குது. அப்பேற்பட்ட ஞானத்தை இந்த பிராமணர்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப யாரு மகிமைக்குரியவர்கள் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஒரு சைடு தேவதைகளை உயர்ந்தவர்கள் சொல்றாரு, இன்னொரு பக்கம் பிராமணர்களை உயர்ந்தவர்கள் சொல்றாரு. அவர்கள் சம்ஸ்காரத்துல உயர்ந்தவர்கள், நம்ம ஞானத்துல உயர்ந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? இறுதி நேரங்கிறது 2க்கும் சமமான நேரம், 2க்கும் பொதுவான நேரம். பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம், சம்பூர்ண பரிஸ்தமா ஆகிற நேரம், சம்பூர்ண நிராகாரியா மாறுற நேரம். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேஜ். ஆத்மாவே இருக்கு ஸ்டேஜ். அந்த நிலைக்கே தான் இப்ப போக போறோம். ரிட்டர்ன் ஜேர்னி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, திரும்பி சொல்லணும் நீங்க பரந்தாம வீட்டுக்கு அப்படின்னு. அதான் ரிட்டர்ன் ஜேர்னி. நமக்கு மெடிடேஷன் பேரு என்னன்னு சொல்லுவாங்க? ரிட்டர்ன் ஜேர்னி மெடிடேஷன் தான் சொல்லுவாங்க. ராஜயோக மெடிடேஷனை ரிட்டர்ன் ஜேர்னி மெடிடேஷன் சொல்லலாம் அப்படின்றதையும் சொல்லுவார் முரளியில. அனைத்து கேள்விகளில் இருந்தும் விடுபட்டு இருக்க கூடியவர்கள் எந்த மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எந்த குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட விருப்பங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு தென்படும். மகிழ்ச்சியானவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் சதா சுயநலமற்றவர்களாக இருப்பாங்க மற்றும் சதா அனைவரையும் குற்றமற்றவர்களாக அனுபவம் செய்வாங்க. பிறர் மீது குற்றம் சுமத்த மாட்டாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கணக்கு வழக்கை முடிப்பதற்காக எந்த மாதிரியான ஆத்மா சந்திக்க வந்தாலும் அவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரீரத்தின் கர்ம வினைப்பயனை அனுபவிக்க ஏற்பட்டாலும் திருப்தியின் காரணத்தினால அவங்க சதா மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லைக்குட்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா துக்கமானவர்களா இருப்பாங்க, பிறருக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லைக்குட்பட்டவர்கள். எல்லையற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மன மகிழ்ச்சியில இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இத நல்ல ஒரு ஞான பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். சத்தியமானவர்கள் சதா குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாரப்பா. உண்மையானவர்கள், சத்தியமானவர்கள் சதா குஷியில்
குஷினா என்ன, மகிழ்ச்சியில் எப்போதும் மன மகிழ்ச்சியில நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்களா சத்தியமானவர்கள். சத்தியமானவர்கள்ன்றது எல்லைக்குட்பட்டவர்கள் இல்ல, எல்லையற்றவர்கள். எல்லையற்றவர்கள் தான் சத்தியமானவர்கள் சொல்லப்படுறாங்க. அவங்கதான் எப்பவும் குஷியா இருப்பாங்க. அதான் நம்ம ஆரம்பிக்கும் போது கூட குஷியா இருக்கீங்களா, குஷியா இருக்கீங்களான்னு தானே ஆரம்பிக்கிறோம். அப்ப சத்தியமானவர்கள் எப்பவும் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஞான பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் எல்லையற்ற விஷயம். முடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆத்மாவை நம்ம சந்திக்க நேரிட்டாலும், சரீரத்தின் கர்மவினை பயனை அனுபவிக்க நேரிட்டாலும் அவங்க சில மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சி நம்ம வந்து பலதரப்பான ஆத்மாக்களை சந்திக்கிறோம், அது சம்பந்தமே இல்லாம அந்த ஆத்மா வந்து நம்ம சந்திக்கிறோம். ஆனா அவங்க எதுக்காக இல்ல, அவங்க எதுக்காக நம்ம தொடர்புல வராங்க? அது நம்ம இல்ல, அவங்க எதுக்கு வராங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கணக்கு வழக்கையும் முடிச்சுக்கணும், அவங்களுக்கும் துக்கம் கொடுக்காம சுகம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதத்தான் அன்னைக்கு ஆத்மாபிமானி பயிற்சியில ஒண்ணு சொன்னோம் இல்லையா, இந்த பரிவாரம் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த சம்பந்தம் தொடர்புல இத்தனை ஆத்மாக்கள் சகோதர ஆத்மாக்கள் என்னை சுத்தி இருக்காங்கன்னா அவங்க பலகீனங்களை வெளிப்படுத்துறாங்க. அவங்க பலகீனங்களை வெளிப்படுத்தும் போதுதானே எனக்குள்ள அப்பா கொடுத்த ஈஸ்வரிய குணத்தையும் சக்தியை நான் வெளியே கொண்டுட்டு வர முடியும். ஞானத்தை பயன்படுத்தி உணர வேண்டியதா இருக்கு. இப்ப இதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் சம்பந்தம் இல்லாம ஆத்மாக்கள் வந்து நம்ம கிட்ட சமைக்கிறப்ப இத நம்ம வந்து அமைதியான முறையில தான் இத நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது பாபா ஹேண்டில் பண்றது. அப்பதான் பலகீனங்களை வெளிப்படுத்ததான் செய்வாங்க. இது கலியுகம் இல்லையா, ராவணராஜ்யம் இல்லையா, வெளி உலகம் ஃபுல்லா. அப்ப என்ன செய்யணும் நம்ம, நீங்க அந்த நேரம் தான் உங்க குணங்களையும் சக்திகளையும் வெளிக்காட்ட வேண்டிய நேரம். இப்ப அந்த ஆத்மாக்கள்ல உங்களுக்கு எதுக்காக ஃபெயிலுன்னு சொல்லுவார். ஃபெயிலு தான். நீங்க உங்கள்கிட்ட குணமும் சக்தி இல்லாம போயிடுச்சு இல்லையா, குணங்களையும் சக்திகளும் நீங்க வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் உங்க அந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு நிமித்தம் ஆயிருக்காங்க. இந்த டிராமா படி இந்த டிராமாவே உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் இருக்குது. அந்த டிராமா தான் இவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிக்குது உங்களுக்கு. நீங்க உங்க குணங்களையும் சக்திகளையும் வெளியே கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் தேவாத்மாவா மாற போறீங்க. நீங்க தேவாத்மாவா மாறுறதுக்கு தான் அவங்க நிமித்தமாவே ஆயிருக்காங்க சகோதர ஆத்மாக்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆத்மாபிமானி பயிற்சியை நீங்க செய்யணும். அப்ப இந்த ஆத்மாக்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அந்த விஷயத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பேரே என்ன, பாக்கியா தானே? ஹலோ, பாக்கியா தானே? பாக்கியம்னா என்ன, கொடுத்து வச்சிருக்கணும் தானே அர்த்தம். அப்ப சுத்தி இருக்க ஆத்மாக்கள்லாம் இவ்வளவு எனக்கு இப்படி சுத்தி வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி பலகீனங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா நான் அந்த விஷயத்துக்கு கொடுத்து வச்சிருக்கேன் தானே. உங்க பலகீனங்கள் வெளிப்படுத்தினாதான் நான் குணங்களையும் சக்திகளையும் வெளியே கொண்டுட்டு வர முடியும். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்துக்காக இப்படி எனக்கு சம்பந்தம் தொடர்பு இத்தனை ஆத்மாக்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ராமா எனக்கு நன்மை செய்யறதுக்காகவே இந்த ஆத்மாக்களை எனக்கு நிமித்தமாக்கி இருக்குது. இவங்களாலதான் நான் தேவாத்மாவே மாற போறேன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை கவனத்தோடு சோதனை செய்யணும்னு பாபா கேட்டாங்க. வீணானவைகளின் சோதனைகளை கவனத்தோடு செய்யுங்கள், கவனக்குறைவாக அல்ல அப்படிங்கிறாங்க பாபா. என்னது புரியல, ஆன்சர் சொல்லுங்க. வீணானவைகளை வந்து சோதனைகளை வந்து வீணானவைகளின் சோதனைகளை வந்து கவனத்தோடு செய்யணும். நமக்குள்ள வீணானவைகள் இருக்கிறத வந்து கேர்ஃபுல்லா அதை வந்து இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரா? பண்ணணும். கவனக்குறைவா இருக்கக்கூடாது வீணானவைகள் மீது. நமக்கு என்னென்ன வீணானவைகள் இருக்குதுங்கிறத நம்ம செக் சோதனை செய்யணும்ன்றா, கிளியர் பண்ணணும். இப்ப இந்த 3 விதமான ஞானம் தான். எப்படின்னா ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இப்ப உங்களுக்கு விகார சிந்தனை வருதுன்னா எங்க போகணும்? விகார சிந்தனை அதிகமா இருந்துகிட்டே இருக்குது, எங்க போகணும் அப்படின்னா எங்க பரமாத்மா கிட்ட போகணும். விகாரங்கள் அதிகமா இருக்குதுன்னா காப்பாற்றக்கூடியவர், விகாரங்கள் இருந்து காப்பாற்றக்கூடியவர் யாரு? ஆத்மராமன் தான். அப்ப பரந்தாமத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா விகார சிந்தனைகள் குறையும் உங்களுக்கு. வீணான சிந்தனைகளை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணணும். ரெண்டு விஷயம் தான் இருக்குது, வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். இதுதான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. என்ன நெகட்டிவ் தாட்ஸ கட் பண்ணணும் அப்படின்னா அப்பா கிட்ட புத்தி போகணும். விகார சிந்தனை வருதுன்னா பரமாத்மா கிட்ட போகணும். ராவணனை முடிக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு? அப்பா கிட்டதான் இருக்கு. ராவணனால பிரச்சனை வருதுன்னா எங்க போகணும்?
பரமாத்மா கிட்ட போகணும். இந்த வேஸ்ட் தாட், வீணானவைகள் சும்மா இந்த மனசுல இறந்த காலத்தை பத்தியே சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இனி வரப்போறது எப்படி வரப்போதோ, எதிர்காலம் என்ன ஆக போதோ, இந்த பயந்துகிட்டே இருப்போம். இந்த மனசு எப்ப பார்த்தாலும் எதையா நினைச்சு பயந்துகிட்டே இருக்கும். இதுக்குதான் டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லுவாரு. இந்த மனசு அங்கிட்டு இங்கிட்டும் ஆடாம அசையாம இருக்கணும் அப்படின்னா டிராமா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லுவாரு. ஏன்னா உங்களுக்கு இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியதுதான், எதிர்காலமும் நன்மை செய்யக்கூடியதான், இந்த நிகழ்காலமும் நன்மை செய்யக்கூடியதுதான். இந்த டிராமால எது நடந்தாலும் நன்மை செய்யக்கூடியதுதான். இந்த டிராமா பாயிண்ட்ல நீங்க எப்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களால உண்மையான புருஷார்த்தமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப 3 பாயிண்டையும் நல்லா ஞாபகம் வச்சு புருஷார்த்தம் பண்ணியே தீரணும். நம்ம எதுல உறுதியா இருக்குமோ இல்லையோ அந்த டிராமா பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன எது நடந்தாலும் இந்த டிராமால நன்மைக்கு தான் இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு தான் அது கஷ்டமா தெரியும் நமக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே சிரிப்பு வரும். இந்த விஷயத்துக்கா நம்ம அன்னைக்கு பயந்துட்டே இருந்தோம் அப்படின்ற எண்ணம் வரும். கொஞ்ச நாள் போக போக தெரிஞ்சு போயிடும் டிராமா நமக்கு நன்மை செய்யறதுக்காகவே இந்த ஆத்மாக்கள் நமக்கு நிமித்தமாக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதானா? முடிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். ஓம் சாந்தி. ஆமா ஆமா.